Good day, friends. My name is Kandasamy. Many of you have seen me here or there. It gives me a great, immense pleasure to talk about the life of Bharati Rangarajan to date, mainly based on the various episodes, YouTube episodes, skillfully created by Mr. Rajendran, to whom the credit goes. The interviewers, namely Shruti, Revati, Kala, Aarti, and Hema, have done an exemplary job. Thank you very much. Then Dr. Manoharan gave a succinct summary of Bharati's achievements in varied and diverse fields, to which I will add one or two things based on our own interactions with Bharati Rangarajan in her endeavors. To those who don't understand Tamil, you have to please excuse me as I will continue the rest of the speech in Tamil, which is my mother tongue. Thank you for your understanding. வணக்கம் நண்பர்களே. பாரதி ரங்கராஜனை பற்றி பேச பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதி ஒரு தடவை சொன்னார்கள் பொது மேடையில், செப்டம்பர் 11ஆம் தேதி மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் அன்று பிறந்ததால் அவருடைய பெற்றோர்கள் பாரதி என்ற பெயரை சூட்டியதாக சொன்னார்கள். அதனாலோ என்னவோ பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவே அவர் வாழ்ந்து வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியையும் தருகிறது. பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாகவே அவர் வாழ்ந்து வருவது நமக்கு பெருமைதான். அப்படிப்பட்ட பாரதியின் வாழ்க்கையில் ஒரு சில அம்சங்களை காணலாம். முதலில் அவருடைய பேச்சு திறன், அதை எப்படி வளர்த்தார் என்று நானும் கண்கூடாக பார்த்தேன். டோஸ்ட் மாஸ்டர் என்ற அமைப்பில் அவ்வப்போது போட்டியில் பங்கு பெறுவார். அவர்கள் அதில் உள்ள எப்படி மேம்படுத்தலாம் என்பதை சொல்லித் தருவார்கள். அப்படி பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளும்போது நாங்களும் சில சமயங்களில் போய் கண்டும் கேட்டும் மகிழ்ந்திருக்கிறோம். முதலில் பள்ளிக்கூட நாட்களில் பாரதி மிகவும் கூச்சப்பட்டவர்களாக இருந்திருந்தாலும் நாளடைவில் பொது மேடையில் முக்கிய பேச்சாளராக அழைத்து பேசும் அளவிற்கு வளர்ந்து விட்டார்கள். உலக மகளிர் தினத்தில் ஒரு பெரிய பேச்சை அளித்தார்கள். அதை நாங்களும் பார்த்து கேட்டு மகிழ்ந்தோம். அப்பொழுதுதான் அந்த அவருடைய ஆற்றல் வெளிப்பட்டது. அடுத்தப்பா வாகீசர் வாய்மொழிக்கேற்ப என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற மொழிக்கேற்ப அவர்கள் சமூக சேவைகளில் பல விதங்களில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக ரோட்டரி சங்கத்தின் மூலம் கணவர் ரங்கராஜனுடன் இணைந்து பல்வேறு துறைகளில் சமூக சேவைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அத்துடன் இரத்த தானம் கொடுப்பதோ, பணம் சேவையானதற்கு பணம் சேர்ப்பதோ, அதற்கான நடவடிக்கைகளில் அவர்கள் முழு ஈடுபாட்டுடன் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவருடைய இறைபக்தி மிகவும் பெரியது, போற்றத்தக்கது. சிட்னியில் தனியாக ஒரு ஐயப்பன் கோயில் கட்ட வேண்டும் என்று இருவரும் பெரும் பாடுபட்டு அயராது முயற்சி செய்து பல நண்பர்களின் உதவியுடன் அதை வெற்றிகரமாக முடித்தார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் பலர் நேரில் போய் அந்த கோயிலுக்கு போயிருக்கலாம். இன்னொன்று, பெண்களின் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது ஸ்டெம் என்ற
பாடங்களை எடுக்க வேண்டும் என்று ஒரு இடத்தில் சொன்னார்கள். அது எனக்கும் மிகவும் பிடித்த தலைப்பு. ஸ்டெம் என்பது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். பொதுவாக ஒரு காலத்தில் பெண்கள் அதிகமாக இந்த பாடங்களை எடுக்க விரும்புவதில்லை. இப்பொழுது பாரதி போன்ற பெண்கள் முன் வந்து அதை திறம்பட செய்து வருவதை ஒரு வழிகாட்டுதலாக பலரும் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதையும் அவர் வலியுறுத்தியிருப்பது நல்லது. இரத்த தானம் கொடுப்பது, அது போன்ற பல சமூக சேவைகள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். தேவாரம் போன்ற திருமுறைகள் ஓதுவார் ஐயா மூலம் படித்து வருகிறோம். அதிலும் பாரதி கலந்து கொண்டு இருக்கிறார். இதை தவிர பல செயல்களில் அவர் மிகவும் ஈடுபட்டு நடந்திருக்கிறார். எது செய்தாலும் செய்வன திருந்தச் செய் என்ற சொல்லுக்கேற்ப அருமையாக, திறமையாக செய்து வருகிறார். கிரான்வில் என்ற சபர்பில் என்ற பகுதியில் அவர்கள் வசிக்கும் பொழுது டிக்கர்ஸ் கிளப் என்ற அமைப்பில் சேர்ந்திருந்தார்கள். அதில் சேர்ந்திருந்தது பெரிய விஷயம் அல்ல. அந்த அமைப்பினர் அவருடைய திறமையை கண்டு டைரக்டர் பதவியை கொடுத்து உள்ளனர். அந்த டிக்கர்ஸ் கிளப்பில் சாதாரணமாக இடம் கிடைப்பதே அரிது. அதுவும் வேறு நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு கிடைப்பது இன்னும் அரிது. பாரதி அதில் டைரக்டராக பெற்றிருப்பது எங்களுக்கு ஒரு ஆனந்தமான அதிர்ச்சியை கொடுத்தது என்றே சொல்லலாம். அதுவும் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளிநாடுகளில் போர் புரிந்த வீரர்கள் திரும்பி வந்து அவர்களுடைய நலன்களை கவனிப்பதில் அதுவும் ஒரு வகையான சேவை, நாட்டுக்கு முக்கியமான சேவையை தான் அதுவும் செய்து வருகிறார்கள். திருக்கைலாய யாத்திரையை பற்றி ஒரு அழகான வர்ணிப்பு கொடுத்தார்கள். அது எங்களை மிகவும் கவர்ந்தது. அவர் சொன்னது திருக்கைலாய யாத்திரையை பற்றி சொன்ன வார்த்தை பாரதியின் சொந்த வார்த்தைகளில், இட்ஸ் அ லைஃப் டிஃபைனிங் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப் டிஃபைனிங் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படித்தான் அவர் வர்ணித்திருந்தார்கள். அந்த வர்ணனை எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்படி அவருடைய வாழ்க்கையை இன்றும் தொடர்ந்து வருவது இது போன்ற செயல்களால் அடுத்த தலைமுறையினரும் அதற்கப்புறம் வருபவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் வழி நடத்துனராகவும் ஒரு மாதிரியை எல்லோராலும் பின்பற்றக்கூடியவராக வாழ்ந்து எல்லோருக்கும் நன்மை தரும்படி எல்லாம் உள்ள இறைவனை வணங்கிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.